அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணலாம் தான் காட்ட போகிறேன். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு க்ரீன் மசாலா அதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி மல்லிப்புதினா எடுத்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், கசகசா எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தயிரும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டில் பாதி அளவுக்கு எடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இதே கடாயிலேயே ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு நான் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கனையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக பிரியாணி பாட்டில் கொஞ்சமாக நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்துட்டு முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா ரைஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிரும். நான் இதே பாட்டில் தான் இப்போ வந்துட்டு தம் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதனால் இதில் இருந்து பாதி அளவுக்கு ரைஸ் எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அடுத்தது வந்துட்டு இதில் சென்டரில் ஒரு லேயராக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து அது மேலே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, திராட்சை, வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி, புதினா, தேவையான அளவு நெய் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ மூடி போட்டுட்டு அந்த ஓட்டையை வந்து கிராம்பு வச்சு அடைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு தம் போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி சுட சுட பச்சை மிளகாய் சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும்.